அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்பாங்க. இந்த எபிசோட ஆரம்பத்தில் 1993 காட்டுறாங்க. ஸோ இந்த வருஷத்துல நானும் பிறந்தப்பா இல்லைன்னு சொல்லலை. ஸோ இந்த 1993 நம்ம ஹீரோ சின்ன வயசா இருந்தப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ சின்ன வயசா இருக்கப்போ காலையில் 5 மணிக்கு ஷார்ப்பா அலாரம் வச்சு எந்திரிச்சு தான் அப்பா கூட தான் கிளம்புவாரு. அது மாதிரி தான் பாலை வந்து காய்ச்சி வச்சுட்டு அதே நேரத்தில் அங்கே போய் அப்பா கூட பல்ல விளக்கிட்டு, அதுவும் எப்படி அவங்க அப்பா பொறுத்த வரைக்கும் செகண்ட் கணக்கில் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணணும். அதாவது வேகமாக கிளம்பணும், ஒரு குறிப்பிட்ட டைமிங் தான், அந்த டைமிங்குள்ளே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமிங் பஞ்சுவாலிட்டி வச்சிருப்பாரு. டைமிங்குள்ள கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இது இவருன்னு இல்ல, நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. நம்ம ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு வேகமா கிளம்புவான். பட் அதுக்குள்ள வந்து டைம் ஆயிரும். ஸோ அவங்க அப்பா ஒரு பாட்டுக்கு எனக்கு விட்டுட்டு போயிடுவாப்ல. சரி என்னடா பண்றது அப்படி யோசிக்காம நம்ம ஹீரோ வந்துட்டு குடுகுடுன்னு ஓடுவான். அதாவது சந்து பொந்து வழியா புகுந்தெடுத்து அவங்க அப்பா வரக்கூடிய ஒரு இடத்துல போய் நிற்பான். பட் அப்பையும் அவங்க அப்பா கண்டுக்காம அவர் வாட்டுக்கு போய்கிட்டே இருப்பாரு. சரி காலையில தான் இந்த மாதிரி சம்பவம் ஆயிப்போச்சு. நைட் அதாவது ஈவினிங் என்ன நடக்குது அப்படின்னு காட்டுறாங்க. ஈவினிங் பாத்தீங்கன்னா கூப்பிட வருவாரு தான் அப்பா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு நம்ம ஹீரோ. பட் அப்பையும் வந்து வரமாட்டாரு. நைட் வரைக்கும் வெயிட் பண்ண அந்த பையன் வந்து எந்திரிச்சு டக்குன்னு சொல்லி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறான். தனியாவே போறான் நைட் நேரத்தில். அங்க போய் பார்த்தா அவங்க அப்பா வந்து இல்லாத ஏழை குழந்தைகளுக்காக டியூஷன் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. ஸோ அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா எடுத்துக்கிட்டு இருப்பாரு. அதாவது இல்லாத ஒரு ஏழை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் கரெக்ட் தான். பட் அதுக்காக தான் குழந்தையை கவனிக்காம விடுறதுங்கிறது தவறு இல்லையா? ஸோ அந்த தப்பை தான் நம்ம ஹீரோவோட அப்பா பண்ணிருப்பாரு. அதனாலே நம்ம ஹீரோக்கும் சரி நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கும் சரி ஒரு சின்ன மோதல் இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே. அப்படியே இப்ப 2018 காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அப்படியே இருந்துச்சு ரெடியாகி கிளம்புறாப்ல. எப்பயும் போல எந்திரிச்சு வாஷிங் மிஷின்ல துணியை போட்டுட்டு பாத்ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் குளிச்சு ரெடியாகி ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி 6 மணிக்கு ஷார்ப்பாக ரெடி ஆயிடுறாப்ல. நம்ம ஹீரோ ரெடியாக எங்கடா போறாரு அப்படின்னு பார்த்தா அவர் ஸ்கூலுக்கு போவார்னு பார்த்தா ஸ்கூலுக்கு போல நேராக வந்து ஒரு பைக் மெக்கானிக் கடைக்கு வராப்ல. வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அந்த பழைய பைக்கை பார்க்குறாப்ல. பார்த்து கொஞ்சம் ஃபீல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற மெக்கானிக் வராப்ல. தம்பி வந்துட்டியா? சூப்பர் பா, ஓகே. இப்போ இந்த பைக் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பாரு, டயர் புதுசு போட்டுருக்கு, டேங்க் எல்லாம் நல்லா பெயிண்ட் பண்ணியிருக்கு, நீ சொன்ன மாதிரியே எல்லாமே செக் பண்ணியாச்சு, ஒரு வேலையும் கிடையாது. ஆமா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், ஏன் நீ வந்து இந்த பைக்குக்காக இவ்வளவு செலவு பண்ற? நீ இதுக்கு செலவு பண்ண காசுக்கு நேரம் புது பைக்கே வாங்கியிருக்கலாம் இல்லையா அப்படின்றாப்ல. பட் நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, அதெல்லாம் வேணாம், எனக்கு வந்து புது பைக்கில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்த பைக்குக்காக நான் எவ்வளோ பணம் வேணாலும் செலவு பண்ணுவேன், அதே மாதிரி எவ்வளோ டைம் வேணாலும் நான் செலவு பண்ணுவேன், அதில் எந்த தப்பு இல்லை. இந்த பைக்குக்கு எனக்கு ஒரு சின்ன எமோஷனல் பாண்டிங் ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு சொன்னால் புரியாது அப்படிங்கிறாரு. இப்போ தான் காட்டுறாங்க என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து காலேஜ் படித்து முடிச்ச டயத்தில் வந்துட்டு அவர் வந்து இந்த பைக்கை வாங்கியிருப்பாரு. ஸோ அந்த பைக்கை வந்து வாங்கினது எப்பயுமே நம்ம அந்த ஒரு புது பைக் வாங்கினோம் அப்படின்னா ஒரு அழகு பார்ப்போம்ல, ஐயோ நம்ம பைக் புது பைக்குடா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த அழகு பார்ப்போம்ல, அது மாதிரி நம்ம ஹீரோவும் வந்துட்டு அழகு பார்க்குறாரு. அந்த நேரத்தில் அவங்க அப்பா வந்து டேய் எத்தனை தடவை சொல்கிறது வந்துட்டு இந்த பைக்கை கொடுத்துட்டு பணத்தை ரிட்டர்ன் வாங்கினா ஏன்டா வாங்கவே மாட்டேங்கிற அப்படின்றாரு. அப்பா உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை, ஏன் இப்படி? எனக்கு வந்து நான் காசு சேர்த்து வச்சு தானே இந்த பைக்கே வாங்கிருங்க, இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உனக்கு எத்தனை தடவை சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு தெரியல. இந்த பைக்ல போறப்ப ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதுக்கான மெடிக்கல் செலவு கொஞ்சமா யோசிச்சு பார்த்தியா, ரொம்ப இதா இருக்கும். அதுவும் இல்லாம இந்த பைக்கில் எல்லாம் ஓட்டுறதுங்கிறது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா திட்டிக்கிட்டு இருக்காரு. பட் நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்கற மாதிரியே இல்ல நான் வந்து இந்த பைக்கை கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம்பிடிப்பாரு. இந்த இடத்துல அப்பா பையன் ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் முத்திரும். நம்ம ஹீரோ பைக் எடுத்துட்டு கிளம்பலான்னு பாக்குறப்ப அவங்க அப்பா விட மாட்டாரு, அப்படியே லாக் பண்ணி நின்னுட்டே இருப்பாரு. டக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கோவத்துல அந்த வண்டியை தள்ளி விட்டுருவாரு, அப்படியே கீழே வந்து டேமேஜ் ஆயிரும். சோ அப்படி இப்ப கரண்ட்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு சும்மா கெத்தா அப்படியே வந்து சந்தோஷமா கிளம்புறாப்ல. அப்படியே நம்ம ஹீரோ வந்து ஸ்கூலுக்கு வர்றாப்ல. வந்து பார்த்தா அங்க பைக் நிப்பாட்டுற இடம் இருக்காது. டக்குன்னு அந்த சைட்ல பாப்பாப்ல பார்த்தா லீவிங் பைக் ஒன்லின்னு போட்டிருக்கோம். சரி கொண்டு போய் நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மால அங்க கொண்டு போய் நிப்பாட்டுறாப்ல. நிப்பாட்டிட்டு பாருங்களேன், அந்த பைக்ல கிக்கர் இருக்கும்ல, அந்த கிக்கரை தூக்கி எனக்கு என்னன்னு சொருகிட்டு வருவாப்ல. சோ இப்படி இவர் கிளம்புறப்ப பாத்தீங்கன்னா மேல இருந்து ஒருத்தர் குப்பை கூட போடுவான். அப்போ பாப்பாரு பார்த்துட்டு விளையாட்டு பசங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்புவாப்ல. பாருங்களேன், அவர் கிளம்புறப்ப கூட அந்த இதுல வந்து அவருக்கு தொங்கும் தனியா வந்துட்டு அந்த கிக்கரை வந்து தனியா தொங்க விட்டு தான் போவாரு ஸ்கூலுக்குள்ள. இப்ப ஸ்கூல்ல காட்டுறாங்க காலையில ஒரு 6:30 மணிக்கு காட்டுறானுங்க. நம்ம ஹீரோயினி அது போக நம்ம சாரா பொண்ணு ரெண்டு பேரும் தண்ணி எடுத்துட்டு வர்றாங்க. தள்ள முடியாம தள்ளி இழுத்துட்டு வர்றாங்க. சோ நம்ம ஹீரோ என்ன பண்றாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற மரத்தை ஒண்ணு நட்டுக்கிட்டு இருக்காரு. மித்த பசங்க எல்லாரும் சுத்தி நின்னுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க. சோ நம்ம ஹீரோ அவர் வேலையை அவர் பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது போக அந்த 6:30 மணிக்கு பாருங்க பசங்க எல்லாரும் வந்து ரன்னிங் ஓடி முடிச்சு அப்பதான் வர்றானுங்க. சோ எல்லாரும் வந்து வேடிக்கை பாக்குறானுங்க. நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் கண்டுக்காம ஏன்டா நீங்க என்ன நின்னுட்டு இருக்கீங்க, வேலையை பாருங்கடா அப்படின்றாரு. சோ நம்ம தாரா பொண்ணு இருந்துச்சுல, அந்த பொண்ணுங்க கூட வந்து இருந்தாங்கல்ல, அந்த கிளாஸ்மேட் எல்லாருமே வந்து நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல, அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்டா இதெல்லாம் சயின்ஸ் இருக்குடா, இங்க பாரு இதெல்லாம் கத்துக்கோங்க, இதுதான் உங்களோட முதல் நாள் ஒர்க் ஓகேவா அப்படின்னு சொல்லி தராப்ல. இவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அங்க வேடிக்கை பார்த்துருக்காங்க அந்த பசங்களை போற நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, இங்க வாடா நீ வந்து வேலை பண்றா அப்படின்னு சொல்லி இழுக்கிறாங்க. பட் எல்லாரும் தெரிச்சு ஓடிடுறானுங்க. ஆனா நம்ம ஹீரோ எதை பத்தியுமே கவலையே படாம அவர் பாட்டுக்கு அந்த மரத்தை நடுறதுல இன்ட்ரெஸ்டா இருக்காரு. அப்ப நம்ம ஷாம் என்ன பண்றா அப்படின்னா, நான் கிளம்புறேன் அப்படின்றான். அப்படியே நம்ம சாரா பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா, அப்படியா கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு அப்படிங்குது. நம்ம ஷாம் வந்து என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க பிரின்சிபல் மிஸ்டர் எக்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ஷாம் வந்து கொஞ்சம் காண்டாயிட்டு என்ன சார் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில இருந்த இதை கீழே போட்டுட்டு நாங்க கிளம்புறோம், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க எங்க டயத்தை வேஸ்ட் பண்றீங்க, நாங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ அப்படியே எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஓ அப்படியா, சரி இங்க வாயேன், இந்த கிளைகள்
கிளைகளை என்னைக்காவது நீ பார்த்துருக்கியா? இந்த கிளைகள் வளர்றத ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோ தம்பி. இந்த இது வந்து நீ இன்னைக்கு கஷ்டப்படுற மாதிரி தான் தெரியும். நீங்க ஒன்று பண்ணுங்க, எல்லாருமா சேர்ந்து இந்த மரத்தை போட்டோ எடுத்து ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணுங்க, சரியா? இதை வந்து கிளாஸ் லெவலில் இருக்கக்கூடிய உங்களுடைய பேரை போட்டு நீங்க தான் நட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் கழிச்சு வந்து பாருங்க இந்த மரம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வெளியே போனதுக்கு அப்புறம் கிளாஸ் லெவலில் முதல்ல ஜாயின் பண்ண உங்களுடைய பேர் வந்து இந்த ஸ்கூல் உள்ள வரைக்கும், இந்த மரம் இருக்கிற வரைக்கும் இருக்கும் அப்படின்றாரு. இதை கேட்டோடனே பசங்களும் சரி நம்மளும் வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேலையை பார்க்குறானுங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு கிளாஸாக காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம கிளாஸ் 4 காட்டுறானுங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் டீச்சர் வந்துடுறாங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு அந்த பேப்பர் எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறேன், நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் கிளாஸ் 3 பார்த்தா அவங்க ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க. டீச்சர் வந்து டேய் போதா நிறுத்துங்கடா, படிக்கிற வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து கிளாஸ் 1 காட்டுறாங்க. அங்கே வாத்தியார் வந்தோடனே தம்பிகளா ரெடியா இருங்க, உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்லாம் செட் பண்ணிட்டேன், ஸோ நீங்கள் எல்லாருமே படிக்கிறதுக்கு ரெடியா இருங்க எக்ஸாமுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லா கிளாஸ்லையும் பசங்க ரொம்ப இதாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கிளாஸ் 11 பாருங்க, படிக்காம அவங்கள பாட்டுக்கு அவன் வேலையை அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன அப்படின்னா, நம்மளுடைய சாம் பார்த்தீங்கன்னா மொபைலை வந்து நோண்டிக்கிட்டு இருக்கான், ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம சாரா பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா அவள் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் நம்ம தாரா வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, அவள் லைவ் போட்டுக்கிட்டே இருப்பா. ஸோ அந்த வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டே இருக்கும்போது சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹரிஸ் வந்து பார்க்குறான் அவள் வீடியோ எடுக்கிறத. பார்த்தோன்னே அவன் இருந்துட்டு நம்ம தாரா இருந்துட்டு டக்குன்னு ஃபோனை கீழே இறக்கிக்கிட்டு அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துட்டு டக்குன்னு எந்திரிச்சு மேதோ அப்படி நடந்து போவா. அப்படி நடந்து போகிறப்ப நம்ம சாரா பொண்ணு தூங்கிக்கிட்டு இருக்கால, அதுக்கு அவளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த டெஸ்கை வந்துட்டு லேசா இப்படி தாங்க நகட்டுவா சேர. உடனே அது டக்குன்னு எந்திரிச்சு ஒரு மாதிரியா பாப்பா பயத்தில். டபக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாரா வந்து பார்த்து இல்லைப்பா சாரிப்பா நான் வேணும்னு செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. சரின்னு சொல்லிட்டு நம்ம சாரா என்னடானா திரும்ப தூங்க ஆரம்பிச்சிருவா அவ பாட்டுக்கு. இங்கே நம்ம ஹீரோவை காட்டுறானுங்க. அவன் பாட்டுக்கு எனக்கு என்னன்னு சேரை ரிப்பேர் பண்ணிட்டு எனக்கு என்னன்னு உட்காந்து நல்லா சாஞ்சி நல்லா ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அழகா அப்படியே ஜம்முன்னு தூங்கிக்கிட்டு இருக்காப்ல. இதை பார்க்குற நம்ம ஹீரோயினி யோ என்னையாவது நீ வாட்டுக்கு எனக்கு என்ன இருக்கு, அவங்க என்னன்னா அவங்க பாட்டுக்கு இருக்காங்க, எதாவது சொல்லிக்கூடிய அவங்களுக்கு சரி என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பேசுறாங்க நம்ம ஹீரோயினி. பட் அவர் கண்டுக்கிறதே இல்லை. சரி எனக்கு வந்து கிளாஸ் இருக்கு நான் அங்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி கிளம்புறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட பேரை சொல்லி கூப்பிடுறாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷாங், ஓகேவா? ஷாங் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. என்ன அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை நீ நினைக்கிறியா அதாவது வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த கிளாஸ்ல வந்துட்டு சிசிடிவி கேமரா மாட்டிருப்பாரு, அதை தன்னுடைய மொபைல் எடுத்து பாக்குறாரு. பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்க பசங்க என்னென்னலாம் பண்றாங்களோ அதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே இப்போ வந்து இது எண்டு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு அவர் கிளாஸுக்கு போறாரு. போறப்ப கையில ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு போறாரு, இதை நல்லா பாத்துக்கோங்க. போன உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா, பசங்களா இன்னைக்கு லெசன்ஸுக்கு போலாமா வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய மொபைலையும் பிடிக்கிறாரு. மொபைலை போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராம்கிட்ட போனா ராம் இல்ல எங்க அம்மா வந்து போன் பண்ணுவாங்க, நான் ரிப்ளை பண்ணணும், இல்லைன்னா தேடி வந்துருவாங்க அப்படிமா. பரவாயில்ல கொண்டு வா, அதுதான் விஷயமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை வாங்கி உள்ள போட்டுறாரு. ஸோ எல்லார்ட்டையுமே மொபைலை வாங்குறாரு. அதே நேரத்தில் நம்ம சாம்கிட்ட போய் மொபைல் வாங்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா அவன் ஆல்ரெடி மொபைல் நோண்டிட்டு இருந்தான்ல, அவன் பாட்டுக்கு எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கான் 1 2 3ன்னு. ஸோ எல்லாத்தையும் எடுத்து போட்டேன் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்ப்பான். பட் நம்ம ஹீரோ அப்படியா இன்னொன்னு கிடக்கு டேபிள்குள்ள அதை எடு அப்படிம்பாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த டேபிள் கல்ல டேப் போட்டு வச்சிருப்பான், அதையும் எடுத்து உள்ள போட்டு நம்ம தாரா பொண்ணு வந்து ஒரு அட்டை பாக்ஸ்ல ஒரு மொபைலை ஒளிச்சு வச்சிருப்பா. ஸோ அதையும் தூக்கிட்டு போய் உள்ள போட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, இப்போ இந்த மொபைல்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல வந்து சைலண்ட்ல வச்சிருப்பாங்க. பட் நம்மால என்ன பண்றாருன்னா எல்லா மொபைலோட சவுண்டையும் கூட்டி விட்டுட்டு, அதாவது ஃபுல் சவுண்ட் வச்சுட்டு அந்த கண்ணாடி பாக்ஸ்குள்ள போட்டு பூட்டிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு பேப்பரை கொடுத்து இந்தாங்க இந்த கட்டுரை எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துறாரு. ஸோ அவர் வந்து ஒரு ரூல்ஸ் போடுறாரு. என்ன அப்படின்னா, நீங்க வந்து மொபைல் யூஸ் பண்ணலாம், இப்போ இதுல வந்து யார் மொபைல் அடிக்குதோ அவங்க மொபைல் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஆனா ஒரு கண்டிஷன், அந்த மொபைல்ல வரக்கூடிய மெசேஜ் எல்லாத்துக்குமே கமெண்ட்ஸோ இல்ல எதுவா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து நீங்க ரிப்ளை பண்ணணும் அப்படின்னா அதை வந்து இங்க ஓப்பனா தான் பண்ணணும். ஏன் அப்படின்னா அந்த பெரிய ஸ்கிரீன்ல காட்டிட்டு தான் நீங்க பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஸோ எல்லாருமே வந்து இதுக்கு ஒத்துக்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு வந்து அந்த எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஒவ்வொருத்தர் போனா அப்படியே அடிக்க ஆரம்பிக்குது மெசேஜ். அந்த மெசேஜ் வர்ற சவுண்ட் கேட்குது ரிங்டோனு. அப்போ ஒரு மொபைல் அடிச்சுக்கிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம ராமோட மொபைல் தான் அடிக்குது. அவன் அப்படியே ஐயோ என்னடா எங்க அம்மா கால் பண்றாங்களா, அவங்க அம்மா அங்க சத்த போடுற மாதிரி கத்துற மாதிரி வந்து அவனுக்கு தோணிக்கிட்டே இருக்குது. அந்த கண்ணாடி பாக்ஸ்ல காட்டியிருப்பானுங்க குட்டியோண்ட அந்த பொம்மை மாதிரி வந்து அவங்க அம்மா பேசுற மாதிரி அந்த ஒரு கற்பனையை காட்டியிருப்பானுங்க. நல்லா இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இவர் வந்து இப்படி கத்திக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு எழுந்துச்சு, சார் எங்க அம்மா கால் பண்றாங்க, நான் கண்டிப்பா வந்து அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஓ அப்படியா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைல் எடுத்துட்டு அதுக்கு ஒரு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. பட் நம்ம ஹீரோயினி சொல்றாங்க, சார் இருந்தாலும் நீங்க வந்து ரொம்ப வயலன்ஸா இது பண்றீங்க அவங்க பிரைவேட்ஸ்குள்ள அப்படின்னு. இது பிரைவசி இல்லமா, இதுலயும் நிறைய விஷயம் இருக்கு பொறு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு புரியணுங்கிறக்காக ரொம்ப டிஃபரெண்டான மெத்தட்ல சொல்லி கொடுப்பாரு. ஸோ இப்போ வந்து அவர் ஒரு ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி தராரு. ஹியூமனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இந்த கலர்ஸ் அட்ராக்டிவ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இந்த மெசேஜுக்கும் ஒருத்தருக்கு வந்து நமக்கு மெசேஜ் பண்ணப்போ நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தூண்டல் இருக்கு பாத்தியா, அது வந்து மொபைல்ல இருக்கிறப்ப அந்த எல்லாருக்குமே அந்த இது வரதான் செய்யும். ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது, அது எதனால வருது அப்படிங்கிறதையும் சொல்லி தராரு. அங்க வந்து ஏதோ ஒரு மெசேஜ் வருது. மெசேஜ் வந்து என்ன நினைக்கிறீங்க, நம்ம எதையோ மிஸ் பண்றோம், ஏதோ ஒன்று பெருசா நடக்குது, ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே கற்பனை உருவாக்கிக்கிறீங்க. ஆக்சுவலி அங்க எதுவுமே நடக்காது. ஒரு சாதாரண விஷயத்தை கூட நீங்க வந்து சீரியஸ்
சீரியஸான விஷயமா எடுத்துக்கிற அளவுக்கு உங்களுடைய இம்பாக்ட், உங்களோட மூளை அடிமையா இருக்கு அந்த அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவர் இப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போதே பாத்தீங்க அப்படின்னா அங்க எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரியா இருக்கும். நம்மளுடைய ஷாமுக்குலாம் பாத்தீங்க அப்படின்னா டே மொபைல் ரிப்பேர் பண்ணிட்டியாடா, என்னடா ஆச்சு, ஏன்டா போனை பிக்கப் பண்ண மாட்டேங்கிற, ஐயோ இத்தனை மணிக்கு தரேன் என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ஓடும் மெசேஜ்ல. அவனுக்கு ஒரு கற்பனை ஓடும். அதே நேரத்துல நம்ம தாரா பொண்ணுக்கு ஃபாலோவர்ஸ் போனா அன்ஃபாலோ பண்ற மாதிரியே ஒரு இது ஓடும். ஏன்னா அங்க மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும்போது அதுக்கு ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு அவளுடைய மனசுல எப்படின்னா அந்த தனியா காட்டுவானுங்க நம்ம தாராவை. அப்படியே ஐயோ தாங்க முடியலையே, என்னால மொபைல் யூஸ் பண்ணாம இருக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி தாரா அப்படியே கத்திக்கிட்டு சார் நான் வந்து கண்டிப்பா ரீட் பண்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு நம்ம தாரா வந்து என்ன பண்றா அப்படின்னா டிஸ்பிளேல காட்டுறா. என்ன அப்படின்னா அந்த டிஸ்பிளேல அவ லைவ்ல ஓடிட்டு இருந்த அந்த சீன் ஓடும். அது போக அந்த மெசேஜ் கமெண்ட் பண்ணானுங்களா அந்த கமெண்ட் எல்லாம் வந்து அப்படியே டிஸ்பிளேல வந்துட்டே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே படிச்சுட்டு ஒவ்வொருத்தரும் அதை கேட்டு ஐயே என்னடா இப்படிலாம் கமெண்ட் பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு, அவர் பாட்டுக்கு ஜாலியா உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பாரு. ஸோ நம்ம தாரா தான் பார்த்துட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணிடுவான். ஆஃப் பண்ணிட்டு ஒரு மாதிரியா இருப்பா. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்தவர் சரி குடு படிச்சு முடிச்சல அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை வாங்கி உள்ள போட்டுட்டு மூணாவது ட்ரிக் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது ரெஸ்பான்ஸ் பண்றது. ஒருத்தவங்க நமக்கு மெசேஜ் பண்ணாலோ இல்ல கமெண்ட் பண்ணாலோ அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணுங்கிற அந்த தூண்டல் இருக்குல்ல, என்ன அப்படின்னா இப்போ அந்த மெசேஜுக்கு நீங்க ரிப்ளை பண்றீங்க. அப்படி ரிப்ளை பண்ணா உங்களோட பிரைன்ல இருக்கக்கூடிய அந்த பிரைன் எப்படி அதை அக்செப்ட் பண்ணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் பண்ண மாதிரியும் அதே நேரத்தில் நமக்கு ஏதோ ஒரு அவார்டு கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இதுதான் ரெஸ்பான்ஸ். இந்த கமெண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன சந்தோஷம். அப்படியே டக்கு நம்ம தாரா போய் உட்காரு அப்படின்றாரு. இப்படித்தான் வந்து நிறைய பேர் இன்னைக்கு மொபைல்ல வந்து அவங்களுக்கே தெரியாம அவங்க பிரைனை அடிக்ட் ஆக விட்டு தேவையில்லாத இடத்துல ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு அது வந்து தேவையே இருக்காது, ஆனாலும் அதுக்கு ஒரு இது கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்றதுனால நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த ஸ்பீச் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து அடிப்பாரு பாருங்க ஒரு பெரிய ஆப்பு நம்மாலு. ஓகே உங்க மொபைல் எல்லாம் 3 நாளைக்கு என்கிட்ட தான் இருக்கும், யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாரு. அதே நேரத்தில் நம்ம ராமோட அம்மா வந்துருவாங்க. வந்துட்டு அப்படியே மூச்சு வாங்கினேன் ஏப்பா போன் எடுக்கல அப்படிம்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஓ நீங்க தான் தேவையில்லாம உங்க பையனுக்கு போன் யூஸ் பண்றதுக்கு கத்து தரீங்களா, அவன் படிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவாரு. இல்ல சார் அப்படிம்பாங்க. டக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த மொபைலை வந்துட்டு எடுத்துட்டு போவாரு. அதாவது இந்த பாக்ஸ்ல போட்டு அவங்க பாட்டு எடுத்துட்டு போவாரு. நம்ம ஹீரோனி கேட்பாங்க என்னது இது நீங்க பண்ற ஒரு விஷயமே எங்களுக்கு புரியவே இல்லை அப்படிம்பாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு ரொம்ப மூளை வேணுமா அப்படிங்கிற மாதிரி நக்கல் அடிச்சுட்டு போவார் நம்ம ஹீரோ. இப்பதாங்க ஒரு சின்ன சம்பவம் என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ தூங்கிடுவார். அவர் பாட்டுக்கு எனக்கு என்னன்னு சோபால உட்காந்து. அதே நேரத்தில் கீழே பாத்தீங்க அப்படின்னா மதியம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்க எல்லாரும் வந்து அவன் வேலை பார்த்துட்டு இருப்பானுங்க கிளாஸ் ரூம்ல. நம்ம ராம் இருக்கான்ல, ராம் வந்துட்டு அந்த பாக்ஸை தூக்கிட்டு வருவான். அதே மாதிரி நம்ம ஹீரோ எப்படி வச்சிருக்காரோ அதே மாதிரி ஒரு பாக்ஸை வந்து தூக்கிட்டு வந்து யார்கிட்ட நம்ம சாம்கிட்டையும் நம்ம சாரா கிட்டையும் கொடுப்பான். அவன் நம்ம சாம் வந்துட்டு அதை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். நம்ம சாரா தான் வந்து இந்த கேர்பினை யூஸ் பண்ணி பாடுறா அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு வாங்கி அவன் திறக்க ட்ரை பண்ணி திறந்துருவான். கரெக்டா திறந்து முடிஞ்சோன்னா நம்ம ஹீரோ பரவாயில்லையே கேர்பினை வச்சு திறந்துட்டியேப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோட்டாய் விட்டுக்கிட்டு இருப்பாப்ல. அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, பசங்க எல்லாத்தையும் தனியா அப்படியே பதுக்கி எங்கேயோ கூட்டு போறாரு. என்னடா இது யார் கண்ணையும் தட்டுப்படாம பதுக்கி கூட்டு போறாரு அப்படின்னு பார்த்தா எங்க தாண்டா இவர் கூட்டு போறாரு, எல்லாம் பதுங்கி போறாங்களே அப்படின்னு போய் பார்த்தா அப்பதான் தெரியுது என்னன்னா எல்லா கிளாஸ் ரூம்லயும் சிசிடிவி கேமரா இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு மானிட்டைஸ் பண்றதுக்குன்னே தனியா ஒரு ரூமே இருக்கு. அந்த ரூமுக்கு தான் போறாங்க. போனோடனே நம்ம ஹீரோ அப்படியே பாக்குறாரு. பார்த்துட்டு என்னப்பா பாருங்க அப்படின்னு பசங்க அப்படியே ஒரு ஷாக் ஆகி பாக்குறானுங்க. என்னடா இது நம்ம ஸ்கூல்ல அதுவும் கிளாஸ் ரூம்ல இவ்வளவு கேமரா இருக்கா, இப்படி ஒரு விஷயம் இருக்காங்கிறது தெரியாம பாக்குறானுங்க. ஹீரோ சரி ஓகே ஒரு 15 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள எல்லா வேலையும் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டத்துல டக்கு தட்டி அந்த பெரிய டிஸ்பிளேல கொண்டு வராரு. சரி பசங்களா அங்க பாருங்க, இதுதான் கிளாஸ் 3 ஓகேவா, இது வந்து சீனியர் ஓகேவா. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த பசங்க படிக்கிறது பாருங்க இவனுங்க எல்லாருமே டாப் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது வந்துட்டு இங்க முடிச்ச உடனே பார்த்தா அப்படின்னா டாப் லெவல் காலேஜுக்கு போகக்கூடிய பசங்க. இவங்களுடைய படிப்பு திறமை பாரு, அவங்க என்ன மாதிரி பண்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ண விடுறாரு. அப்படியே கிளாஸ் 4ஐயும் காட்டுறாரு, கிளாஸ் 2ஐயும் காட்டுறாரு. ஸோ இதையும் பாருங்க அப்படின்னப்ப அப்ப நம்ம தாரா சொல்றான் என்ன இதுல மோஸ்ட்லி இவங்க எல்லாம் டாப் காலேஜ் போறானுங்க, நல்லா படிக்கிறவனுங்கன்றானுங்க, ஆனா தூங்கிக்கிட்டே இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க தாங்க அடிப்பானுங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட். ஸோ அதே நேரத்தில் அங்க கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரவி இருக்கான்ல, அவன் இருக்கிற கிளாஸ்ல ரவியோட கையில வந்து அலாரம் அடிக்குது. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாரு பாருங்க டைமிங் அலாரம் அடிச்சிச்சா, இப்ப பாருங்க இவங்க என்ன பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பசங்களாம் டக்குன்னு ஒவ்வொருத்தனா ஆளாளுக்கு புக் எடுத்து வைக்கிறானுங்க, அப்படியே அசம்பிள் ஆறானுங்க. ஒருத்தன் என்னடானா போய் அந்த போர்டையே வந்து திறந்து பார்த்தா உள்ள வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் போர்டு இருக்குது. ஸோ இப்ப காட்டினாங்கல்ல இது வந்து கிளாஸ் 2. அடுத்து கிளாஸ் 4 பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் 4 காட்டுறாரு. அங்க என்னடானா நம்ம ஹரிஸ் இருந்தான்ல, அவனுங்க கூட ஒரு 2 பேர் வந்திருப்பானுங்களா, அவனுங்க வந்து டென்னிஸ் பேட்டை வச்சு அந்த பால் வச்சு கேமரால அடிச்சுட்டே இருக்கானுங்க. இதை பார்த்தா நம்ம ஹரிஸ் கூட வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் அவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த செகண்ட் வாத்தியார் வர்றாங்க. வந்தோடனே எல்லாரும் எந்திரிச்சு வணக்கம் சொல்லிட்டு டக்குன்னு உட்கார்ந்து அப்படியே படிக்க ஆரம்பிக்காங்க. ஒவ்வொரு செகண்டையும் வேஸ்ட் பண்ணாம படிக்கிறானுங்க. பார்த்த நம்ம ஹீரோ நல்லா வாட்ச் பண்ணுங்க, ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு என்னென்ன பண்றானுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதோட இந்த எபிசோட முடிச்சிடறாங்க. சரி ஓகே மக்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.